அவங்க டெல்லியில இருக்கிறவங்களுக்கு அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, அர்ஜுன் வந்துட்டு அர்ஜுனன் வனவாசத்துல இருக்கும்போது, திருநங்கையோட அ ஒ இதில தான் ஒரு ஒரு போர்ஷன்ல அந்த மாரி அந்த மாரி ஆவாரு இருக்கும். அவரு. அதனால அது அவரோட வழி வந்தவங்கன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. ம், ஸோ ம், நார்த் இந்தியன்ஸுக்கு உங்களுக்கு இந்துயிசம்ன்ட்டு ஒரு ம், ஸ்ட்ராங் பிலீவர்ஸ் சந்தேகமே இல்ல. அத வச்சு அவங்க வர்றதுனால, நார்த் இந்தியால இருக்கிறவங்க திருநங்கைகளுக்கு நல்ல மதிப்பு குடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த தகவல் பரிமாற்றம் நடக்குது. ஸோ ம், என் வீட்டுக்கு வந்து கதவ தட்டுனாங்க. அதுக்கப்புறம் இன்னும் குழந்தை ஊர்லேருந்து வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். நீங்க இவ்வளோ அடுத்த நாளே வந்துட்டீங்களே அப்டின்னாங்க. ம், அங்க இருக்கிறவங்க தமிழ்ல அந்த லேடி பேசுனாங்க. அதனால தான் ஞாபகம் வந்துச்சு. அவங்க தமிழ்ல பேசுறாங்க. நானும் சேலம் தான் சார். எனக்கு தெரியும். எனக்கு நியூஸ் வந்துருச்சு எங்களுக்கு. நீங்க இப்ப குடுத்தாலும் குடுங்க. குழந்தை வந்த பிறகு குடுத்தாலும் குடுங்க. சொல்றதுக்கு தான் வந்தோம் அப்டின்னாங்க. அப்போதைக்கு கொஞ்சம் காசு குடுத்து அனுப்பிச்சுட்டு குழந்தை வந்துட்ட பிறகு பார்க்கலான்ட்டு, என் குழந்தையும், என் ஒய்ஃப் ஒரு 2, 3 மாசம் கழிச்சு கூட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டிட்டு வந்து அவங்ககிட்ட சொல்லலாம் வேண்டாம். ம், அங்க மறுபடியும் அதனால தான் சொல்றேன். திருப்பி திருப்பி நான் வந்துட்டு ஐ அம் வெரி மச் சர்ப்ரைஸ்டு டூ ம், சீ தர் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து ஒரு 2வது நாளு எங்க ம், வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. 2வது நாள் ம், வந்துட்டாங்க. சார் குழந்தை வந்துருச்சு சார் வந்துட்டாங்கல்ல படுக்க சார் சொல்லிட்டு ம், குழந்தைய சுத்தி ஆசீர்வாதம் பண்ணி, அது பண்ணி எல்லாம் நாங்களே அவங்களுக்கு குடுக்க வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு ம். ஒரு 7 பேர் வந்தாங்க. ஒரு 7 சாரி எடுத்து குடுத்து, காசு குடுத்து, அரிசி குடுத்து அவங்கள அனுப்பிச்சு வச்சோம்.